2023 விவேக் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு அமெரிக்க ஆய்வாளர் அவர் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. அது என்னன்னா, எபிடமிக் ஆஃப் லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நம்மலாம் இருக்கோம். அதாவது உலகம் முழுக்க ஒரு எபிடமிக், தனியாக உணர்றதை பற்றின ஒரு எபிடமிக் நமக்கு இருக்குது. நம்ம எல்லாரும் இன்றைக்கி நிறைய கனெக்டடாக இருக்கோம், ஆனால் தனியாக இருக்கோம். நிறைய மனிதர்களை சுற்றி இருக்கோம், ஆனால் தனியாக இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியும் ஒரு ஆய்வில் 2017 நடந்த ஆய்வில் இப்படி தனிமையாக உணர்றது அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 15 சிகரெட் குடித்தா என்ன ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துமோ அதே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி முன்னாடிலாம் இருந்ததை விட இன்றைக்கி நாம் இந்த தனியாக உணர்றது இருக்குல்ல, லோன்லினஸ் அப்படிங்கிறத அது ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் குறிப்பாக சோஷியல் மீடியா வந்ததுக்கு பிறகு இந்த லோன்லினஸோட அளவு இருக்க அதிகமாகிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப அதிகமாக மனிதர்களோட கனெக்டடாக இருக்க அதிகமாக லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உலகம் முழுக்க நிறைய ஆய்வுகள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போது லோன்லினஸ் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய் மாதிரி பரவிட்டுருக்கு. ஜப்பான்லலாம் இந்த லோன்லினஸ் ஒரு பெரிய சிக்கலாக மாறுது. இதுலேருந்து மனிதர்களை காப்பாற்றுறதுக்கு மினிஸ்ட்ரியெல்லாம் வைக்கிறாங்க. தனிமையில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால் அவங்களெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு மினிஸ்ட்ரிலாம் வச்சுருக்காங்க. அப்போது அந்தளவுக்கு இது ஒரு பெரிய சிக்கலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆனால் லோன்லினஸ் வேறு, அலோன் வேறு. நம்ம ஊரில் நம்ம எப்போவுமே அது எல்லாத்தையும் குழப்பிக்குவோம். தனியாக இருப்பது வேறு, தனியாக உணர்வது வேறு. தனிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது நாம் நம்மோட இருக்கிறது. தனியாக உணர்றது, தனிமையை உணர்வது அப்படிங்கிறது வேறு. தனிமையாக உணர்வது அப்படிங்கிறது நம்ம பக்கத்துலேயே ஆளுங்க இருப்பாங்க, அவங்க நம்முடன் ரொம்ப நெருக்கமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, கூட்டத்தில் இருப்போம், நம்ம சுற்றி ஆஃபீஸில் ஆளுங்க இருப்பாங்க, வீட்டில் ஆளுங்க இருப்பாங்க, எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் நமக்குள்ளே ஒரு தனிமை ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் தனியாக உணர்றது, அதாவது லோன்லினஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஆனால் தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுன்றாங்க. ஸோ தனியாக உணர்றதுக்கு, தனியாக ஃபீல் பண்ணுறதுக்கான மருந்து அதுதான் தனியாக இருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நிஜமாகவே அது ஒர்க் ஆகுமா? எப்படி தனிமைக்கு தனிமையே மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். நான் உங்கள் மெட்ராஸ் மா கதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் நிறைய விஷயங்கள், புதுசாக விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் அப்படி ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம். லோன்லினஸ், அலோன், இது ரெண்டுக்குமான வித்தியாசம் எது, இந்த லோன்லினஸ் எபிடமிக்லேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது, அந்த தனிமை தான் எப்படி மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம். அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை. இது வரைக்கும் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நிறைய பேர் கேட்குறீங்க, ஆனால் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், ரேட்டிங் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா தொடர்ந்து இயங்குறதுக்கு உங்களுடைய இந்த உரையாடல் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ வாட்டி அலோன் டைம் நம்ம ஒரு நாளில் நமக்கு நாமே கொடுத்துக்குறோம் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் தனியாக இருக்கிறது இல்லை. ஒரு நிமிஷம் கூட, 10 நிமிஷம் கூட நம்ம வாழ்க்கையில் நமக்கு நாமே ஒரு தனிமையான நேரத்தை கொடுத்து கொள்வதே இல்லை. நாம் உண்மையில் தனியாக இருக்க ரொம்ப பயப்படுறோம் இப்போலாம். அதனால் நமக்கு கடகடான்னு ஓடி போய் ஃபோன் எடுத்து தேடுவோம். ஃபோனில் யாராவது ஒருத்தரை பார்ப்போம், ஏதாவது ஒரு நியூஸை படிப்போம், யாரோ ஒருத்தரோட கனெக்டடாக இருக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அதுவும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததுக்கப்புறம் எந்நேரமும் நம்ம யாரு கூடயாவது கனெக்டடாகவே தான் இருக்கோம். அப்போ நமக்கு நாம் கூட இருக்கக்கூடிய அந்த நேரம் அப்படிங்கிறது சுருங்கி இன்றைக்கி அது 0 ஆயிடுச்சு. நம்ம யாரும் நாம் இருக்கிறதே இல்லை அப்படிங்கிறது ஒரு புதிய கண்டுபிடிப்புன்னு வச்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம யாரும் நம்மோட இருக்கிறதே இல்லை. ஸோ ஒரு நாளில் நம்மளால் இப்படி தனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் எப்படி போச்சு. நம்ம எதையுமே தனியாக பண்ணுறதில்ல. எப்போவுமே நம்ம ஆக்குப்பைடாக இருக்கோம். எப்போவுமே நாம் நம்மோட இருக்கிறது இல்லை. நம்ம எப்போவும் வேறு யாரோடையாவது இருக்கோம். நீங்கள் வாக்கிங் காலையில் போனால் கூட பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட பேசிகிட்டே நடப்போம், இல்லை பாட்டை கேட்டுகிட்டே நடப்போம், இல்லைன்னா யாராவது என்னை மாதிரி பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே நடப்போம்.
அப்படின்னு நம்ம எப்போவுமே யாராவது ஒரு மனிதரோட தொடர்பில் இருக்கிற அந்த டச் இருக்குல்ல, நமக்கு வந்து ஒரு ஹியூமன் டச் வந்து நமக்கு எப்போவுமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம தனியாக விடப்பட்டுறோம் அப்படின்னா பதட்டமாகுறோம். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி இருக்குது. ஏன்னா மனிதர் வந்து தனியாக இருந்து பழக்கப்பட்ட ஒரு அனிமல் கிடையாது. அது வந்து அந்த காலத்தில், நான் சொல்கிற அந்த காலம்ன்றது நம்ம வேட்டை சமூகமாக இருந்த போதிலிருந்து தனியாக இருக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே அவனை அச்சுறுத்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அவனை சுற்றி எப்போவுமே ஆபத்துகள் இருக்கும். அதனால் ஒரு குழுவாக இருக்கும்போது அவன் கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ணுவான். அதனாலேயே நம்ம மனசில் வந்து எப்போவுமே தனிமை அப்படிங்கிறது அச்சத்தோட தொடர்புள்ளதாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா ஏதாவது ஒரு தாக்குதல் ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு அச்சம். தனியாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த ஒரு டீப்பர் செல்ஃப் நாலேஜ் வந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வள்ளலார்லேருந்து புத்தர் வரைக்கும் யாரை வேணாலும் எடுங்க, எந்த தத்துவவியலாளர் வேணாலும் எடுக்கலாம். வரலாற்றிலேருந்து அவங்க எல்லாருமே தனித்திருப்பதை வந்து மறுபடியும் வலியுறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து தனித்திருப்பதன் மூலமாக தான் தன்னை அறிய முடியும் அப்படிங்கிறதையும் எல்லா இந்த தத்துவங்களும் போதிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால தான் அவங்க நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் தனியாக இருந்து பழகுங்கன்னு. ஏன் அப்படின்னா, நாம் தனியாக இருக்கும்போது தான் நம்முடைய அகத்தை வந்து நிறைய ஆழ்ந்து நோக்கிக்கிட்டே இருப்போம். உள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம என்னத்தை யோசிச்சுட்ருக்கோம், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த உள்ளுணர்வை வந்து கவனிக்க ஆரம்பிப்போம். நம்ம எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோன்றது நமக்கு தெரியாகும். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோன்றது தெரிய வரும். இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால தான் நான் இந்த சமீபத்தில் விபாசனா போயிட்டு வந்தேன். விபாசனா அப்படிங்கிற அந்த மெடிடேஷனுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே வந்து 10 நாளும் நாம் நம்மோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க வலியுறுத்துகிறாங்க. நாம் நம்மோட இருக்கிறது, அதாவது அங்கே வந்து யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாரோட கண்ணை கூட பார்த்துக்கூடாது, ஜஸ்ட்டு நாம் நம்மோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த 10 நாள் கோர்ஸோட பயிற்சியே. அப்போது நாம் நம்மோடு இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்குது, நமக்குள்ளே ஒரு நிதானம் வர ஆரம்பிக்குது, நமக்குள்ளே ஒரு அமைதி வர ஆரம்பிக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஆனால் நம்ம பெரும்பாலான நேரத்தில் நாம் நம்மோட இருக்கிறது இல்லை. நம்ம எப்போவுமே யாராவது ஒருத்தரோட சேர்ந்து இருக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். யாராவது ஒருத்தரோட கனெக்டடாக இருக்க தான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நமக்கு இந்த தனிமையை பார்த்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. நம்ம தனிமையை பார்த்து பயந்து ஓடக்கூடியவங்களாக இருக்கோம். ஏன்னா அது ரொம்ப ஆபத்து. நம்ம வந்து நாம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு எப்போவுமே தொந்தரவு பண்ணக்கூடியதாக இருக்குது. நம்ம எப்போவுமே அதை பார்த்து டிஸ்டர்ப் ஆகிறவங்களாக இருக்கோம். அப்படி கிடையாது. தனிமையாக வாழ கற்றுக்கணும் நம்ம அப்படின்னு ஒரு ரைட்டர் வந்து எழுதியிருக்காங்க. அந்த புக்கோட பேர் என்னென்னா பார்ட்டி ஆஃப் ஒன் அப்படின்னு ஒரு புக்கு. அந்த புக்கை வந்து மேகன் கீன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இவங்க வந்து தனியாக வாழ்கிறது எவ்வளோ அழகானது அப்படின்றது தான் அந்த புக்கோட இது. நம்ம வந்து பெரும்பாலும் வாழ்க்கையில் தனிமையாக வாழ்கிறது அப்படிங்கிறது நமக்கு பயிற்றுவிக்கவே படுறதில்ல. சின்ன வயசுலேருந்து நம்ம எப்போவுமே யாராவது ஒருத்தரோட சேர்ந்து தான் எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம வந்து சினிமாவுக்கு போவோம், காஃபி ஷாப்புக்கு போவோம், இல்லை ஏதோ ஒரு சைக்கிளிங் போகிறோம், இல்லைனா ஒரு வாக்கிங் போகிறோம், இல்லை என்ன செஞ்சாலும் நம்ம வந்து அதை வந்து மனுஷங்களோட சேர்ந்து செய்ய தான் நமக்கு வந்து பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து தனியாக ஒரு விஷயத்தை செய்கிறது இருக்குல்ல. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுனா கூட தனியாக போய் சாப்பிட்றது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லோரும் நம்மளே நோட்டீஸ் பண்ணுறாங்களோ, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்களோ அப்படின்னு. ஒரு சினிமாவை வந்து தனியாக போய் பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ஆக்வர்டான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. எப்போவுமே நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருக்கணும். நம்ம உட்காந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே பார்த்துட்ருக்கிறது, இல்லை அவங்க கூட சும்மா பேசிக்கிட்டே நடக்கிறது, இது வந்து நமக்கு எப்பவும் தேவையாக இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தனியாக இதெல்லாம் செஞ்சு பாருங்கள், அதுக்கு ஒரு சுவை இருக்குது, அது உங்களை இன்னும் பெட்டராக ஆக்கும் அப்படின்றாங்க. இன்னும் பெட்டரான ஒரு மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு பவர் வந்து அதுக்கு இருக்குது அப்படின்றாங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எத்தனை முறை தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்ருக்கீங்க, எத்தனை முறை ஒரு சினிமாவுக்கு தனியாக போய் பார்த்துருக்கீங்க, எத்தனை முறை பார்க்கில் போய் தனியாக உட்காந்துருக்கீங்க, ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு புக் எடுத்துகிட்டு போய் ஹோல் டே தனியாக உட்காந்துருந்துருக்கீங்களா? அது ரொம்ப முக்கியன்றாங்க. அது ஒரு கிஃப்ட்டு, நமக்கு நாமே கொடுத்துக்கக்கூடிய கிஃப்ட்டுன்றாங்க. நாம் நம்மளை ரொமான்ஸ் பண்ணணுன்றாங்க. நம்ம வந்து நம்மளையே ரொமான்ஸ் பண்ணணும், நம்ம வந்து நம்ம கூட டேட்டிங் போகணும் அப்படின்னு இந்த மேகன் கீன் வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் நம்ம ரொம்ப நேசிக்க ஆரம்பிப்போம். இந்த செல்ஃப் லவ் அப்படிங்கிறது அங்கேருந்து உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் தனிமையை வந்து கொண்டாட ஆரம்பிப்பீங்க. உங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி பயங்கரமாக உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான பர்சனாக இருப்பீங்க. இன்னும் ஒரு நிதானமான ஒரு பர்சனாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து
இந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, இந்த எபிடமிக் ஆஃப் லோன்லினஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் வந்து ரொம்ப தைரியமாக எந்த ஒரு புறக்கணிப்பையும் ரொம்ப ஈஸியாக எதிர்கொள்வீங்க. முக்கியமாக அந்த சோஷியல் மீடியாவால் நம்ம ஒரு டிஸ்கனெக்ஷன் ஃபீல் பண்ணுறோம்ல. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் நமக்கு 5000 10,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம தனிமையாக ஃபீல் பண்ணுறோம்ல, அதுலேருந்து உங்களை வந்து அது விடுவிக்கும் அப்படின்றாங்க. இதுதான் வந்து இந்த எபிடமிக் ஆஃப் லோன்லினஸுக்கான ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். தனிமையை வந்து எம்ப்ரேஸ் பண்ண ஆரம்பிங்க, தனிமையை வந்து கொண்டாட ஆரம்பிங்க, தனிமையை செலிப்ரேட் பண்ணுங்கள். தனியாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிங்க. தினமும் அட்லீஸ்ட் 15 நிமிஷம் உங்களுக்காக அந்த தனிமையான நேரத்தை கொடுங்க அப்படின்னு முடிவு பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த 15 நிமிஷம் மட்டும் இல்லை, வாரத்தில் ஒரு நாள் இல்லை அரை நாள் அந்த தனிமையாக நீங்கள் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிக்கணும். லைக் ஏதோ ஒரு க்ரியேட்டிவாக இருக்கலாம், அது ரைட்டிங்காக இருக்கலாம், வரைகிறதா இருக்கலாம், பாட்டு பாடுறதா இருக்கலாம், கிட்டார் வாசிக்கிறதா இருக்கலாம், ஜஸ்ட்டு வாக்கிங்காக இருக்கலாம், இல்லைன்னா பார்க்கில் போய் சும்மா உட்காந்துருக்கிறதா இருக்கலாம், சினிமா பார்க்குறதா இருக்கலாம். ஆனால் வாரத்தில் ஒரு நாளாச்சும் தனியாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு மேகன் கீன் வந்து வலியுறுத்துகிறாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் உங்களுடைய தனியாக உணர்றதுக்கான மருந்தாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நம்ம தனியாக உணர்கிறோம்ல, கூட்டத்துலேயும் தனித்து இருக்கிற ஃபீல் வருதில்ல, அதுக்கான மருந்தாக இருக்கக்கூடியது வந்து இந்த தனியாக சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, தனியாக வந்து இருக்க ட்ரை பண்ணுறது, நம்மோட இருக்க ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதை வந்து நீங்களும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயங்கரமாக ஒர்க் ஆகும். ஏன்னா நான் சில சமயம் அது மாதிரி பண்ணுவேன். எனக்கு வந்து திடீர்னு போர் அடிச்சதுன்னா ஏதோ ஒரு படத்துக்கு புக் பண்ணி தனியாக போய் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து தனியாக ஒரு ரூமில் ஒரு பெரிய ஹாலில் நீங்கள் மட்டும் தனியாக உட்காந்து ஒரு படம் பார்க்கும்போது இன்னும் அதிகமாக அந்த படத்தோட ஒன்றி பார்க்க முடியும். நீங்கள் உங்கள் கூட இருப்பீங்க அப்படிங்கிற அந்த ஃபீலை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் பயங்கரமாக. பைக் எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ்லாம் தனியாக போவேன். நான் இங்கேருந்து பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை அந்த மாதிரி தனியாக போயிட்டு வருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லாங் பைக் ரைட்ஸ் இருக்குல்ல தனியாக. ஏன்னா அந்த டைமில் நான் என் கூடயே இருப்பேன். நான் நிறைய யோசிச்சுட்டே போகும்போது நிறையா விஷயங்கள் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். நம்ம லைஃப்பை திரும்பி பார்ப்போம், நம்ம செஞ்ச தவறுகள் திரும்பி பார்ப்போம், நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் திரும்பி பார்ப்போம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம அந்த தனியாக இருக்கும்போது ஒரு மன அமைதி இருக்கும் நம்மக்கிட்ட. நம்ம யாருக்கிட்டையும் அதிகம் பேசாமல் இருக்கோம்ல, கேட்காமல் இருக்கோம்ல, யார் பேசுகிறதையும் கேட்காமல் இருக்கோம், நம்ம யார் பேசுகிறது நம்மளும் எதுவும் சொல்லாமல் இருக்கோம். அப்போ நம்ம சிந்தனைக்குள்ளேயே தான் நம்ம இருப்போம், நம்ம சிந்திச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ அது அந்த அழகு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான். அப்புறம் இந்த ஃபேக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேக்கு க்ரௌடு இது எல்லாத்தையும் உணர்கிறதுக்கான ஒரு வழியாகவும் இந்த தனிமை பயணங்கள் இருக்குல்ல, தனிமை ஆக்டிவிட்டீஸ் இருக்குல்ல, இது வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு அந்த தனிமையை உணரக்கூடியவராக இருந்தீங்கன்னா தனிமையாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அந்த தனிமை உணர்வு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது ஒரு சின்ன சொல்யூஷன் தான். இதுதான் உங்களோட மருந்து அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மருந்துகள் இருக்கலாம். பட் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி இட் வில் ஒர்க் ஃபார் யூ. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களோட பேசணும்னு நினச்ச டாபிக். நாளைக்கு வேறு ஒரு நல்ல டாப்பிக்கோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எப்போவும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மெட்ராஸ் மாங்காதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.